இந்த மெஜாரிட்டிக்கு வந்து ஒரு 10 சீட்டு குறைவாக இருக்கு, 108ல இருக்கு, 118 மெஜாரிட்டிக்கு. இவங்க இப்ப சிஎம் அவர் எப்படி இருந்தாலும் ஆளுநர் வந்து பதவியேற்க சொல்லணும் இல்லையா? இவருடைய கடிதம் கொடுத்திருக்காரு, பதவியேற்க சொல்லணும். 2 வாரம் டைம் கேட்டிருக்காங்க. அதற்கு என்ன மாற்றங்கள் இருக்கும் சார் அதுல? மாற்றங்கள் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணும், இல்ல அதிமுக அப்சைன் பண்ணும். அந்த ஓஹோ. வாக்கெடுக்கும் பொழுது அதிமுக வெள்ள நடப்பு செய்துட்டு அப்சைன் பண்ணிட்டாங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி ஜெயிச்சிருவாங்க. ஓஹோ. திமுகவிற்கும் தாவிகாவிற்கும் உறவு வராது. ஆனா அதிமுக வந்து பாஜகவிலிருந்து பிரிந்து விட்டால் வரும். ஒரே ஒரு எம்எல்ஏ தானே பாஜக, அதனால ஒண்ணு இக்னோர் பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா. விஜய்க்கு வந்து நல்ல ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருடத்திற்குள் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். ம், ம். அந்த ஒரு மரியாதையையும் அரசியல் நோக்கத்தையும் அவர் கையாண்டானால் அடுத்த 10 வருடங்களுக்கு விஜயை நகர்த்த முடியாது யாராலையும். இதுல இதுல திமுக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 73 இடங்கள், 71 இடங்கள் வந்திருக்கு திமுக கூட்டணி. அது ரொம்ப மோசமான ஒரு தோல்வியும் கிடையாது இல்லையா? ஒரு 71ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரீசனபிளான ஒரு இது கணக்கு தானே அது. ஆக மொத்தம் தமிழ் மக்கள் ம். விஜய்க்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது அனுதாபாலையாகத்தான் நான் பார்க்கிறேன் கரூர் சம்பவத்திற்கு பிறகு. ம், ம். தவிர காங்கிரசுக்கு திமுகவிற்கு தோல்வி. அது ம், ம். தோல்வி இல்லை. எப்படி டிஃபீட்டட் பார்ட்டி வந்து திருப்பி அரசாங்கத்துக்கு கிட்ட வர முடியாது. ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணணும். திமுகவை பொதுமக்கள் நிராகரித்தார்கள், போதைப் பொருள், ஊழல் எல்லாம் வச்சுட்டதுனால. ம், அதை ம். தவிர இந்த விஜயை நெசிக்கினாங்க பாருங்க, துன்புறுத்தினாங்க பாருங்க, கிரஷ் ம். பண்ணாம பாருங்க, ம், ம். அதுலயே அவங்க தோத்து போனாங்க. தென்வினை தன்னை சுடும், வீட்டப்பம் ஓட்டை சுடும். ம், ம். சோ அந்த அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா விஜய் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் அதிகம். ம், ம். இனி அவருக்கு பொறுப்பு அதிகமாக வந்து விட்டது. முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டு விட்டார்.